ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா HCL லேப்டாப் மதர்போர்டில் நம்மளுக்கு நோ கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய லேப்டாப் மதர்போர்டு வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா HCL மதர்போர்டு. இந்த மதர்போர்டில் என்ன நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட். அதாவது எனக்கு மதர்போர்டு டேர்ன் ஆன் பண்ணுனா எனக்கு ஆம்ஸ்லாம் டிசி மிஷினில் ஆம்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, மதர்போர்டில் எந்த விதமான ஷார்ட்டும் இல்லை. ஆனால் பட் எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் மானிட்டர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த டிஸ்பிளேல எந்த வித சோர்ஸும் வராதனால இது நோ கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட். ஸோ அந்த நோ கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன ட்ரபிள் ஷூட் பண்ணேன்னா, ஏன்னா இப்போ நார்மலாக நான் இப்போ இந்த லேப்டாப் வந்து ஆன் பண்ணுறேன், எனக்கு பவர் பட்டன் இருக்குது, ஆன் பண்ணோன்னே எனக்கு வந்து லைட் இண்டிகேஷன் வருது, ஆம்ஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. அப்போ எனக்கு லேப்டாப் எல்லாமே ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஸ்பிளே வரல. எக்ஸ்டர்னல் மானிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு டிஸ்பிளே வேணால் அதையும் பார்த்து. ஸோ எனக்கு எந்த ஒரு டிஸ்பிளேயும் வரல. ஸோ நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட் இதை எடுத்துக்கலாம். அப்போ கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட்டை எப்படி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறது? ஏன்னா எடுத்தோடனே ஒரு ஐசியில் கை வைக்கிறோம், கிராஃபிக்ஸ் ஐசி நார்த் பிரிட்ஜ் ஐஸாக தான் இருக்கும், அதை நம்ம அதாவது நம்ம வந்து ஐஐடி மிஷினாக ரீபால் பண்ணுறோம் அப்படின்றது பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் ஃபேன் ரன் ஆகுது, எனக்கு இண்டிகேஷன் லீடு இண்டிகேஷன் இருக்குது, பவர் ஆன் இண்டிகேஷனும் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசி மிஷின்லேயும் ஆம்ஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நோ டிஸ்பிளே வரதுனால நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேமை சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். அதாவது இதில் இருக்கக்கூடிய ரேம் எடுத்து நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு என்ன வரல அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே வரல. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அடுத்ததான் என்ன பண்ணணும் நம்ம ட்ரபிள் ஷூட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பயாஸை எடுத்துட்டு ரீப்ரோக்ராமிங் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நோ கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட் அடுத்த சொல்யூஷன்னா பயாஸை ரீப்ரோக்ராம் பண்ணுறது. ஒருவேளை ரீப்ரோக்ராம் பண்ணி நம்மளுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் இதோட சால்வ் ஆயிரும். அப்படி ரீப்ரோக்ராம் பண்ணி நம்மளுக்கு சரியாகலை அப்படின்னா அடுத்ததான் நம்மளோட நார்த் பிரிட்ஜ் ஐசி செக்ஷன் தான், கிராஃபிக்ஸ் செக்ஷனில் தான் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பயாஸ் ஐசியை ரிமூவ் பண்ணி அதை எப்படி ரீப்ரோக்ராமிங் பண்ணுறதுன்றதை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அப்படியே வீடியோ பார்த்துக்க நண்பர்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பண்ணி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட பயாஸ் ஐசி ஆனது பார்த்தீங்கன்னா இந்த ஐஓசி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின்பாண்ட். ஸோ அது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ வின்பாண்ட் தான் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த 8 பின் ஐசி, இந்த பயாஸ் ஐசி தான் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட RT809F அப்படின்னு சொல்லக்கூடிய பயாஸ் ப்ரோக்ராமர் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த பயாஸை RT809F அப்படின்னு சொல்லக்கூடிய பயாஸ் ப்ரோக்ராமர் மூலமாக நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணால் ப்ளோயர் மூலமாக ரிமூவ் பண்ணுறேன். ஸோ பயாஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு போர்டிலேருந்து. ஸோ இப்போ இதை வந்து நம்மளோட ப்ரோக்ராமர் கிட்டில் ஐசி சாக்கெட்டில் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ அதை ஐசி சாக்கெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ இதில் அந்த ஐசியில் வந்து நம்மளுக்கு டாட் இருக்கும். ஸோ அந்த டாட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம ரிமூவ் பண்ண பயாஸ். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வின்பாண்ட் அப்படின்னு இருக்கும் பிராண்டு. சரிங்களா? ஸோ அதோட நம்பர் வந்து நம்ம ப்ரோக்ராமரில் வந்து டிடெக்ட் பண்ணும்போது அதோட நம்பர் எல்லாமே நமக்கு அதிலே வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐசி சாக்கெட்டில் இதில் டாட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த டாட்டை வந்து இந்த பக்கத்து ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரோக்ராமர் கிட்ட வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட RT809F அப்படின்னு சொல்லக்கூடிய பயாஸ் ப்ரோக்ராமர். ஸோ இதில் தான் இந்த சாக்கெட்டில், அதாவது இது வந்து நம்மளோட சாக்கெட் இது. ஸோ இந்த சாக்கெட்டு தான் நம்மளோட ப்ரோக்ராமரில் நான் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஐசி வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்டரில் வச்சுட்டேன், ஐசி ஹோல்டரில். ஸோ வச்சுட்டு இந்த ப்ரோக்ராமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், சிஸ்டமோட இன்டர்ஃபேஸ் பண்ணி இதுக்குரிய சாஃப்ட்வேர் இருக்குது, அதாவது RT809Fன்னு சொல்லக்கூடிய அதோட சாஃப்ட்வேரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதான் நம்மளோட RT809F அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட பயாஸ் ப்ரோக்ராமர் கிட்டோட சாஃப்ட்வேர். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பயாஸை ரீப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பயாஸை சாக்கெட்டில் வச்சுட்டு ஸ்மார்ட் ஐடென்டிஃபை அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம பயாஸ் வந்து இங்கே டிடெக்ட் ஆகணும், நம்ம வச்சக்கூடிய ஐசி. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிடெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட பயாஸ் ஐசி டிடெக்ட் ஆனது அவங்களோட நம்பரே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா W25Q32V அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பயாஸ் ஐஸோட நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கரெக்டான ப்ரோக்ராமை எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த பயாஸ்க்குரிய பின் ஃபைலை டவுன்லோட் பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ அந்த பின் ஃபைலை நம்ம லோட் பண்ணி நம்ம ரைட் பண்ண போகிறோம். நான் வந்து பயாஸில் இருக்கக்கூடிய அந்த பின் ஃபைல் கரெக்டான ப்ரோக்ராம் ஃபைலை வந்து எரேஸ் பண்ண போகிறேன். எரேஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எரேஸ் ஆகிட்டு இருக்குது. எரேஸ் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எரேஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம்.
ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைல் கம்ப்ளீட்லி எரேஸ் ஆகிடுச்சு, எரேஸ் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஓப்பன் கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பின் ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன், லோட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த பின் ஃபைலை லோட் பண்ணிவிட்டேன். இப்போ லோட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ரைட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா புதுசாக வரக்கூடிய ஃபைல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஆக ஆரம்பிக்கும். ரைட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே பயாஸ் ஐசி எடுத்து என்னோடய லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டர்ன் ஆன் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நோ கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட் ஆனது சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அடுத்து நம்ம நார்த் பிரிட்ஜ் ஐசி செக்ஷனை தான் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பயாஸ் ஆனது நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு, அதுலேயே நம்மளுக்கு ஓகே சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ இதில் அந்த பஃபரில் பார்த்தீங்கன்னா அதோட நம்ம பயாஸ் பின் ஃபைல் ரைட் ஆயிடுச்சா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்மளோட லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பயாஸ் ஐசி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ப்ரோக்ராம் பண்ண பயாஸ் ஐசி தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன போகிறேன் அப்படின்னா நம்ம டிசி மிஷினை கனெக்ட் பண்ணி நான் டர்ன் ஆன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட பயாஸை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ அந்த கரெக்டான பின் ஃபைலை எடுத்து நம்ம புது ஃபைல் லோட் பண்ணினோம். ஸோ இது இப்போ வந்து நான் லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். நம்மளோட டிஸ்பிளேல என்ன வருதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூட் டிவைஸை நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓஎஸோட பூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரீப்ரோக்ராம் பண்ண கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன் ஆயிரும். ஸோ எனக்கு டிசி மிஷினில் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட பூட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ பூட் ஸ்க்ரீன் அதான் நம்மளோட விண்டோஸ் ஓஎஸோட பூட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கரெக்ட் ஆனதுனால நம்மளுக்கு எந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே வரல. ஸோ இதுதான் நம்மளோட HCL மதர் போர்டில் நோ கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கான சொல்யூஷன். அதாவது நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு டெட்டில் வந்துச்சு. ஸோ பட் நான் லேப்டாப் ஆன் பண்ணும்போது பவர் இண்டிகேஷன் இருந்துச்சு, பட் ஃபேன் ரன் ஆச்சு. பட் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே வரல. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரேமை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம், சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். சேஞ்ச் ஆகி எனக்கு என்ன ஆகலை, ஸ்க்ரீன் எதுவுமே வராத காரணத்தினால. ஸோ அடுத்து நம்ம நோ கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம எடுக்க வேண்டியது பயாஸை ரீப்ரோக்ராம் பண்ண வேண்டியது. ஸோ அந்த பயாஸை எடுத்து நம்ம கிட்ட ரீப்ரோக்ராம் பண்ணி இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, லேப்டாப் வந்து ஆன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோ கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கான சொல்யூஷன். ஃபஸ்ட்டு நம்ம ரேமை செக் பண்ணணும், அடுத்து பயாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் பிரிட்ஜ் செக்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.